பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவரீர் என்னுடைய விளக்காயிருக்கிறேன், என்னை பிரகாசிப்பிக்கிற விளக்காகவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுகிறீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் அதே காரியத்தை சொல்லுகிறது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றி விடுவார். இந்த காலை வேளையில இருள் நம்மை சேதப்படுத்த முடியாது, இருள் நம்மை மூடிக்கொள்ள முடியாது. காரணம், கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்றி விடுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறித்து நாம் சோர்ந்து போய் இருளில உட்கார்ந்ததை போல உட்கார்ந்து இருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பிரகாசிக்க பண்ணுவேன், உன்னுடைய இருளை இன்றைக்கு நான் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று தாவீது சொல்லுகிறார். அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையின் இருளை மாற்றுகிறது. அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஆகவே தான் தாவீதை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். நமக்கென்று ஒரு விளக்கை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் பிரகாசித்து கொண்டே இருப்போம். ஒரு இருளும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. விடிவெள்ளியாகிய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே நாம் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது விடிவெள்ளியாகிய ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே உதிப்பார். அந்த வேத வசனம்தான் விளக்கை போன்ற வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது வேத வசனங்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டி நம்மை வழி நடத்துகிறது ஆண்டவருடைய வசனம். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தர் நம்முடைய விளக்காய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மளுக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய வசனத்தை நாம் கவனித்து அதற்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்.
இங்கே பக்தனாகி யோபு எழுதுகிறார், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின தீபம், அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். ஆண்டவர் அருளின வெளிச்சம்தான் அவருடைய வேத வசனம். அந்த வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இருளை கடந்து நாம் எளிதாக மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கட்டளை தான் விளக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை, வேத வசனத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கட்டளையே விளக்கு என்று வேதம் சொல்லுகிறது. வேதமே வெளிச்சம். ஆண்டவருடைய வசனம் தான் நம்முடைய வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசுகிறது. அந்த வெளிச்சம் பேதையரை கூட ஞானமுள்ளவர்களாய் மாற்றக்கூடியது. ஆகவே இந்த காலை வேளையில அந்த வேத வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் இடறி போவதில்லை. இருள் நம்மை மேற்கொள்ளுவது இல்லை. இருள் நம்முடைய பாதையில் கடந்து வருவது இல்லை. இந்த காலை வேளையில நம்முடைய இரவை ஆண்டவர் பகலாய் மாற்றுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையில எல்லா இருளின் காரியங்களும் நம்மை விட்டு கடந்து போகும். அவருடைய தீபம் நம்முடைய தலையின் மேல் பிரகாசிக்கிறது. அவர் நமக்கு கொடுத்த வெளிச்சமாகிய வேத வசனத்தினாலே எல்லா இருளையும் நாம் கடந்து போகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கட்டளை தான் நமக்கு விளக்கு, ஆண்டவருடைய வேதம் தான் நமக்கு வெளிச்சம். ஆகவே இந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்போம். இருள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இந்த காலை வேளையில ஒருவேளை பல இருளின் காரியங்கள் நம்மை மறைத்து கொண்டிருக்கலாம். நாம் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன இருள் அவர்களை சூழ்ந்திருக்கிறதோ, பயம் என்கிற இருள், சந்தேகம் என்கிற இருள், அவிசுவாசம் என்கிற இருள், என்னென்ன இருள் அவர்களை சூழ்ந்திருக்கிறதோ இந்த காலை வேளையிலே தேவரீர் அவருடைய வாழ்க்கையிலே விளக்கு ஏற்றி வைப்பீராக. அவருடைய எல்லா இருளையும் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்றும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இருளை கடந்து போனோம் நீ கொடுத்த வெளிச்சத்தினாலே. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போய் வேத வசனமாகிய வேதத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவர்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து வேத வசனத்தின்படி வாழ்க்கையிலே நடந்து மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எப்பொழுதும் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.